आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। पुण्याम्भोज विकासाय पापध्वांत क्षयाय च श्रीमान आविर्भूत भूमौ रामानुज दिवाकरहानु ஒரு ஸ்லோகம். ராமானுஜருங்கிற சூரியன் அவதரித்தார், இருட்டு விலகித்துன்னு சொல்ல வந்தது. இந்த இருட்டு வெளியிருட்டல்ல, வெளி சூரியன் உதித்தாலே வெளியிருட்டு போகும். ஆனால் நமக்கு உள்ளூர் இருக்கிற இருட்டு அஜ்ஞானம்ங்கிற இருட்டு அனாதி காலமாக நம்மோட ஒட்டின்னு இருக்கிறது. அது வெளியில் இருக்கிற சூரியன் உதித்ததுக்காக போகாது. ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தால் தான் அந்த இருள் நமக்கு விலக வேண்டும். இதில் ஆச்சரியம் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா இருட்டு விழுந்து விட்டதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் உடனே கையும் மனமும் ஆர்ப்பரிக்கும் விளக்கு போட்டுருவோம். அதை போல் நம்முடைய மனம், நம்முடைய புத்தி இருளில் மூழ்கி இருக்கு. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சிக்கலே, ஞானத்தை இழந்திருக்கிறோங்கிறது நமக்கு புரிஞ்சான இருந்ததுன்னா ஞானத்தை தேடி போகலாம். சாயங்கால வேளை இருட்டுங்கிறது புரியவே தான் விளக்கு போடுறோம். ஆனால் அஜ்ஞானம்ங்கிற இருள் சூழ்ந்திருக்குன்றதை தெரிஞ்சுட்டா தானே விளக்க தேடி போவோம். அதை தெரிஞ்சிக்கவே இல்லைங்கிறது தான் இந்த சம்சாரத்துக்கே இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான தன்மை. என்றைக்குமே ஒரு மனுஷன் தனக்கு நல்லது என்னதுன்னு புரிஞ்சு இப்போ இருக்கிறதுல கஷ்டம் தெரிஞ்சு ஒத்துணுட்டான்னா மாறிடுவான். ஆனால் அப்படிங்கிறதே தெரியாது இருந்ததுன்னா யார் மாறுறதுக்கு வருவாங்க? நாம் ஒரு புதக்குழியில் சிக்கின்னு இருக்கோன்னு வச்சுங்க. அதை போல் சுழலில் சிக்கின்னு இருந்தாலும் நாம் வெளியில் வர முடியாது. அப்போ இந்த 2 இடத்துலையுமே யார் ஒருத்தர் கரையில் நிற்கிறாரோ அவர் கையைத்தான் பிடிச்சாகணும், அவர் கையைத்தான் நம்பியாகணும். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் ஞான கைதா காலக்கழிவு செய்யேல்னு பிரார்த்திக்கிறார். என்னால் இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில் வர முடியல, ஏதோ மேலோட்டமாக கொஞ்சமான ஆழமாக இருந்ததுன்னா கூட வெளியில் வந்துடுவேன். ஆளவந்தார் சொல்லும்போது அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரேன்னு பிரார்த்திக்கிறார். அர்ணவங்கிறது கடல், பவ அர்ணவங்கிறது சம்சாரக்கடல், பீமங்கிறது பயங்கரமான சம்சாரக்கடல். கடல்லையாவது நம்ம கடற்கரையில் நின்று வேடிக்கை பார்த்தாப்புல நிற்க வந்தேன்னா உதரே எவ்வளவு தூரம் உள்ள போய் சிக்கிக்கணுமோ காலை கொடுத்துட்டேன். இதை தமிழ் படுத்துறாப்புல தொண்டரடிப்புடியாழ்வார் பாடினார். மாதரார் கயற்கணென்னும் வலை உள்பட்டு அழுந்துவேனை. வலையில மேலோட்டமாக காலை வச்சா சட்டுன்னு புரிஞ்சுட்டு இழுத்துன்னு வந்து விடலாம். நன்னா உள்ளேயே சிக்கினுட்டோம்னால் அப்போ நம்மால் விடுதலை பெற்றுன்னு வெளியில் வர முடியாது. யார் ஒருத்தர் வெளியில் இருக்காரோ அவர் காலத்தானே பிடிச்சாகணும், அவர் உதவியைத்தானே எதிர்பார்த்தாகணும். சாதாரணமாக லோகத்தில் இந்த மாதிரி சிக்கிண்டோம்னா கயத்தை போட்டு இழுன்னு சொல்லுவாள். ஆனால் சம்சாரங்கிற பீம பவ அர்ணவத்தில் சிக்கின்னு இருக்கோம்னால் வெறும் கயிறு போட்டால் வெளியில் வர முடியாது. அதைத்தான் ஆழ்வார் ஞான கைதான்னு பிரார்த்தித்தார். சர்வம் ஞானப்பிளவேனைவ விருஜினம் சந்தரிஷதின்னு கண்ணன் சொல்கிறாரோ இல்லையோ. ஞானம்ங்கிற ஓடத்தில் ஏறி உட்காண்டு ஞானத்தான் சம்சாரம்ங்கிற கடலை கடக்கிறதுக்கே முடியும். அப்போ இதை கடல்னு வச்சுட்டீங்கன்னா ஓடம் வேணும் கடக்கிறதுக்காக. இதை புதகுழின்னு வச்சுட்டீங்கனால் யாரான் ஒருத்தர் கயத்தை போட்டால் தான் நம்மால் வெளியிலேயே வர முடியும். ஆக மொத்தத்தில் இது நாமே வெளியில் வந்துட முடியாது. ரெண்டாவது, சிக்கின்றிருக்கோன்னு முதல்ல ஒத்துக்கணும். ஒத்துக்கொண்டு இருந்தால் தாராளமாக வருவார், ஒருத்தர் காப்பாற்றுவார். வெளியில் இருக்கிறவர் என்னமா இருக்கணும்னால்
நம்மக்கிட்டே நம்மளை காப்பாற்றணுங்கிற கருணை இருக்கிறவராக இருக்கணும். இழுத்த வேகத்தில் அவரும் சேர்ந்து குழியில் விழுந்துடாதவராக இருக்கணும். சேர்ந்தே விழுந்தாருன்னா அப்புறம் நானும் நீயும் இன்னொருத்தரை பிரார்த்திக்க வேண்டியதாயிடாதா? அப்படி யாரான்னு இருக்கார்களோன்னு பார்த்தோம்னால் நிறைய பேர் இருக்கா. பகவான் இருக்காருங்கிறது ஒன்றும். நம்ம ஆச்சாரியர்கள் இத்தனை பேரும் இந்த சம்சாரத்தில் கீழே காலை வச்சு விடாமல், ஆனால் இங்கே தான் வாழ்ந்திருக்கா எல்லாரும். இதே சம்சாரத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஆனால் இந்த சேத்துல காலை வைக்காத இருந்தாலும் இல்லையோ, இந்த ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்லும்போது மாய வன்சேற்று அள்ளல் அழுந்தார் பொய்நிலத்தேன்னு பாடினார். ஹம்சப்பறவைக்கு ஒரு வழக்கமா அதனுடைய கால் அமைப்பு எப்படி இருக்கும்னால், நன்னா சகதியிலேயே காலை வைக்குமா, ஆனால் உள்ளே போவே போகாதான். அது அப்படி ஒரு மாதிரி திரையா ஒவ்வொரு விரலுக்கு நடுவில் அதை இணைச்சிருக்கு பாருங்க. அதனால் அது வச்சாலே கீழே போகாதபடிக்கு மேலோட்டமாக நடந்து ஓடிப்படும். அதை போல் நம்ம ஆச்சாரியர்களுக்கு ஒரு சக்தி இருந்திருக்கு போலும். சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதனுடைய உள்ள சிக்கிக்காத மேலே போயிட்டாலும் இல்லையோ, அப்போ நமக்கு ரெண்டு நல்லது பாருங்க. இப்போ பகவானை நம்பினோம்னு சொன்னால் சம்சாரத்திலேயே வாழாதவர், அதனால் எங்கள் கட்டமெல்லாம் அவருக்கு தெரியுமான்னே தெரியாது. பகவானை நம்பலாம், கயிறு போடுவார், கண்டிப்பாக வெளியில் கொண்டுருவார். இருந்தாலும் நமக்கு அவ்வளோ தூரம் நம்பிக்கை வராது அவர்கிட்ட. என்ன பண்ணாலும் ஈஸ்வரனும் இல்லையோ, நாம மனுஷ ஜாதி, அவர் தெய்வ ஜாதி. என்றைக்குமே தொழிலாளி கட்டம் முதலாளிக்கு தெரியவே தெரியாது. அதனால் எங்கள் கட்டம் அவருக்கு தெரியுமான்னு சந்தேகம் வந்துடும். ஆச்சாரியர்களிடத்துல இந்த கட்டம் இல்லையோ, ஏன்னா நம்மோடையே பிறந்திருக்கா, நம்மாட்டமே வாழ்ந்திருக்கா, நமக்கு இருக்கிற கட்ட நட்டம் தெரியும். ஆனால் நம்ம போல காலை விட்டுன்னு சிக்கிக்காதவா. அப்போ இங்கே பிறந்திருந்தாலும் மேலோட்டமாக வாழ்ந்திருக்கணும்னால் அவர்களைத்தான் நம்ம பிரார்த்தித்து தெரிஞ்சுட்டாகணும். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே என்று கண்ணன் கீதையில் சாதிக்கிறார். இந்த குணமயமான ஜகத்தில் உன் அழுத்திருக்கேன், உன் கர்மாதீனமாக உனக்கு பிறப்பு கொடுத்துருக்கேன். இதுலேருந்து அர்ஜுனா, உன்னால் முயற்சி எடுத்து வெளியில் வந்துட முடியாது. மாமேவ ஏ பிரபத்தியந்தே, யாரொருத்தன் என் திருவடிகளையே ஓடமாக பற்றுகிறானோ அவன்தான் சம்சாரம் என்னும் கடலை கடக்க வல்லவன் என்று கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறதுனாலே அதைத்தான் பற்றி கொண்டாகணும், வரணும். இப்போ நிலம் புரியறது, சேறு புரியறது, நிறைய ஆழமான ஜலம் புரியறது. சேறு சகதியமாக இருந்தாலும் சிக்கினுடுவோம், ஆழமாக இருந்தால் தலையே மூழ்கி போயிடும், நிலமாக இருந்ததுன்னா பாலைவனம் ஆயிடும். அப்போ இந்த மூணுத்துலேயுமே தாண்டி தாண்டி போகணும் முடியுமோ இல்லையோ. பாலைவனத்துலேயும் நன்னா போக முடியணும், சேத்துலேயும் கால் சிக்கிக்காத போக முடியணும், ஆழமாக கடல் இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு முடியணும். இது மூணு முடிஞ்ச பிராணி லோகத்தில் பன்றி, வராகம்ங்கிற பிராணி. ஏன்னா அதுக்கு நிலத்தில் நடக்கிறதுக்கும் தெரியும், ஜலத்தில் நீஞ்சறதுக்கும் தெரியும், சேத்துல காலை வச்சு ஓடுறதுக்கும் தெரியும். அதனால தான் பகவான் வராகாவதாரத்தை இப்போ தேர்ந்தெடுத்துக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்களை நாம் ரட்சிக்கணும்னால் பாலைவனத்தில் துன்பப்பட்டு இருக்கிறவன் சில பேர், சேத்துல சிக்கின்னு இருக்கிறவன் பல பேர், கடல்லையே மூழ்கி போயிட்டவன் இன்னும் பல பேர். இவன் மூணு பேரையும் வெளியில் கொண்டாகணும்னால் வெறும் மனுஷாவதாரம் பண்ணால் நிலத்தில் இருக்கலாம், மற்றபடிக்கு சேத்துல போக தெரியாது. மத்ஸ்யாவதாரம் பண்ணிவிட்டா ஜலத்தில் நீந்த தெரியும், நிலத்துக்கு வரவே தெரியாது. ஆனால் பன்றியா பிறந்தால் நிலத்தில் இருப்பவனை ரட்சிக்கலாம், சேற்றுக்கும் போகலாம், கடைசியில் தண்ணீரில் மூழ்கிலாலும் இடந்தெடுக்கலாம் என்பதற்காகத்தான் பகவான் வராகனாக பிறப்போம் என்று தேர்ந்தெடுத்துனுட்டார். ரொம்ப ஆச்சரியமான அவதாரம். எல்லா ஆச்சாரியர்களும் விருப்பத்தோடு மற்ற அவதாரங்களை பற்றுவதை விட வராகாவதாரத்தை பற்றுவது தனி சிறப்புன்னு சொல்லியிருக்கார்கள். இடந்த பிரான், பிரான்னா உபகாரகன்னு அர்த்தம். உபகாரம் பண்ணுறவர்னா ஒத்தாசை பண்ணுறவர், உதவுறவர்னு சொல்கிறோம் இல்லையோ. அதை தமிழ நல்ல சொல். நம்பினா குணத்தில் பூர்ணன்னு அர்த்தம், பிரான்னு சொன்னால் உபகாரகன்னு அர்த்தம், எம்மான் எந்தைன்னு சொன்னால் சுவாமின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொற்களில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தின்னு இருக்கோம். எந்தை, எம்மான், பிரான், அம்மான் என்றெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ. அதுக்கு நல்ல தமிழ் சொற்கள் நல்ல அர்த்தத்தோடு சொல்லியிருக்கா. அதில் பிரான்னு சொன்னால் உபகரிக்கிறவர், நமக்கு எப்போது நல்லது பண்ணுறவர். வராகப் பெருமான் நமக்கு என்ன உபகரித்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். இடந்த பிரான், இடந்தான்னா எடுத்தான்னு இப்போதைக்கு அர்த்தம் வச்சுக்கணும். இடந்தான்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒன்று சிக்கின்னு இருக்கு, அதை அதிலேருந்து ஜாகிரதையாக வெளியில் எடுக்கிறேன்னு வச்சுங்க. அதுக்குத்தான் இடந்துதல், இடந்தெடுத்தல், எடுத்தல்னு சொல்கிறார். அதை போல எதையோ ஒன்று சிக்கி கொண்டிருக்கிறத வராகப் பெருமாள் எடுத்திருக்கார். அதனால தான் அவர் இடந்தான்னு சொல்கிறோம். அந்த இடந்த செயலே நமக்கு பெரிய உபகாரமாக இருந்திருக்கு. அதனால தான் இடந்த பிரான்னு சொல்கிறோம். பிரான்னா உபகாரகர், உதவியவர். என்ன உதவி பண்ணார்? இடந்தது தான் அவர் செய்த உதவி. எதை இழந்திருக்கார்னா பூமாதேவியை இழந்தார். பூமாதேவி
பிரளயசாகரம் பெரிய கடலுக்குள் போய் சிக்கி கொண்டாள். அவளாக போய் சிக்கி கொள்ளவில்லை. ஹிரண்யாக்ஷன்கிற ஒரு அசுரன், அந்த அசுரன் அவளை தூக்கிண்டு போய் துணி மடிக்கிறா போலே மடித்து சமுத்திரத்துக்குள் ஒளித்து வைத்து விட்டான். ரொம்ப நாட்களாக அந்த சமுத்திரத்திலேயே இருக்கிறதுனாலே கிட்டத்தட்ட பாசியே பிடித்து விட்டாள். பூமாதேவியனுடைய திருமேனி வர்ணமே பச்சை வர்ணம். நீங்கள் அப்படி சட்டுன்னு கொஞ்சம் மேலே ஒசத்தி நின்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 20 மாடி கட்டடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஊரே பச்சை பசேல்னு தான் தெரியுமோ. நமக்கு கீழே பார்த்தவனா அப்படியே சிவப்பாக இருக்குது, மஞ்சளாக இருக்கே தவிர மேலேந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி தான் நிறையா இருக்கிறதா தெரியும். ஆனால் அதில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தவாளுக்கும் இப்போ பார்க்குறவாளுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அப்போ பார்த்துருக்கிறதுக்கு நிறையவே பச்சையாக இருந்திருக்கும், பூமாதேவி சுகமாக இருந்திருக்கான்னு அர்த்தம். இப்போ பார்க்கும்போது நிறைய சகப்பு தெரியும், பூமாதேவி வருத்தமாக இருக்கான்னு அர்த்தம். அதுலேருந்து இதுக்கு 50 வருஷத்தில் இதைத்தான் சாதிச்சிருக்கோன்னு வச்சுங்களேன். இப்படியே பண்ணிட்டோம்னா மீண்டும் வராக பெருமான் வந்துடுவோம். ஹிரண்யாட்சனுக்காக வரமாட்டா, நமக்காகவே வந்துடுவோர்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவருக்கு ஏதோ வகையில் பூமாதேவி சௌக்கியமாக இருக்கணும், இதுன்னு அவளுக்கு இருக்கிற ஆசை. பூமி சௌக்கியமாக இருந்தால் தான் நாம சுகமாக இருக்கிறதுக்கு முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்காத என்னமோ நம்ம வாழன்றிருக்கிற இடத்துலையே வெட்டிண்டு அங்கேயே நன்னா வாழலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சொல்கிறது மட்டும் ஒரு வேடிக்கை, எல்லாரும் சொல்லுவா, மரத்தோட கிடையில உட்காண்டு அத்தையே வெட்டின்னு இருக்காம்பார் முட்டாள். இது மட்டும் நன்னா சொல்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி பூமியிலேயே வாழ்ந்துண்டு இதையே நாம் வெட்டின்னு இருந்தோம்னால் இதுக்கு வேண்டியது ஜலாசயங்களை ஏற்படுத்துறதுக்கு விட்டுட்டோம். எங்கே இப்போ பெரிய பெரிய கட்டடம், அடுக்குமாடி கட்டடம் கட்டினாலும் முதல் வேலை கணத்தை மூடுறது. இதுதான் யாரும் ஆரம்பிச்சுடுறா. ஏன்னா அது ஒரு 3 அடிக்கு 3 அடி 9 சதுரடி படுத்தொல்லி. ஒரு சதுரடி வேலை 10,000 ரூபாய் ஆச்சு. அப்போ 9 சதுரடிக்கு எவ்வளோ வேலை போயிடும்னு நினச்சிட்டு இருப்போம். இதை நினச்சுன்னுட்டு 90,000 ரூபாய்க்கு பார்த்துட்டு 9 லட்சத்துக்கு காசு கொடுத்து ஜலம் வாங்கிட்டு இருப்பா. இது அங்கேயே ஒழுங்காக விட்டுருந்தோம்னா வம்பே வந்திருக்காது. இன்னும் கேட்டால் எப்பப்போ கட்டுறமோ இன்னும் 10 அடி கூட போட்டு 3க்கு 3 இருந்ததுன்னா அதை நன்னா 7க்கு 7 9க்கு 9 7 கணக்காக்கிவிட்டேன்னு வச்சுங்க, உள்ளே இருக்கிறவா சுகமாக இருக்கலாம். இல்லைன்னா எப்போ கூட்டுது வருமோ வராதோன்னுட்டு முதல்ல அதெல்லாம் என்ன தண்ணீர்னே தெரியாது. நம்ம இல்லத்தோட நமக்கு தண்ணீர் இருந்தால் நம்ம பூமாதேவி நமக்கு தீர்த்தம் கொடுக்குறா. என்னைக்கா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் சிறந்ததா விலைப்பால் சிறந்ததா? எப்படியா இருந்தாலும் தாய்ப்பால் தான் சிறந்தது. அந்த தாய்ப்பால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீர். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், சோற்றிலேருந்து நமக்கு சக்தி வருது, தண்ணீர் எதுக்கு காற்றுக்கு எதுக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்பக்ஷகா வாயு பக்ஷகான்னு அந்த நாளில் சொல்லுவா. அப்படின்னா காற்றையே குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தவா, தண்ணீரையே குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தவா. நாம் இப்போ சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தண்ணீரையும் காற்றையும் குடிச்சுட்டு இருக்கோம். அந்த நாள் அதை மட்டுமே குடிச்சு வாழ்ந்துருக்கா. அர்த்தம் என்னன்னா அதில் அவ்வளோ சக்தி இருந்திருக்கு. இப்போவும் தண்ணீருக்கு சக்தி உண்டு, காற்றுக்கு தட்டு உண்டு. ஹனுமான்னு போய் இவ்வளோ தூரம் நம்ம கும்பிடுகிறோமே, அவர் வாயுபுத்திரர், அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அப்போ அந்த காற்றுல சக்தி இருக்க வேண்டாமா? சேவிக்கச்சே மட்டும் ஹனுமார் நமக்கு பரீட்சையில் மதிப்பெண் போட்டுருவார், கல்யாணம் பண்ணி வச்சுருவார், எல்லாம் நினச்சின்னு போய் பிரதட்சணம் பண்ணுவோம். அதே ஆஞ்சநேயர் சோறு உண்ணும் போது காற்றுன்னு உள்ளே இருப்பார். ஏன் அகம் வைஸ்வானரோ பூத்வான்னு கண்ணனை கீதையில சொல்கிறார். உன் உடம்புக்குள்ளே நெருப்பா நான் தான் இருக்கேன், சாப்பிட்ட அன்னத்தை தளிகை பண்ணுறது நான் தான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இதெல்லாம் கீதையில் கேட்கச்சே புராணத்தில் கேட்கச்சே நன்னா இருக்கே தவிர வாழ்க்கை கடைப்பிடிக்கணும்னா உதவுமா சுவாமின்னு கேட்டுனுடுறோம். இன்னும் இதெல்லாம் உதவுமான்னு கேட்டுன்னு இருக்க முடியாது. ஓங்கி ஒரு குரல் எழுந்ததுன்னா தான் எல்லாரும் ஒத்துக்கிறதுக்கே வருவா. இல்லைன்னா இது அவள் போன வழிக்கே போயிட்டு இருக்கோம்னால் யாரும் தயவுசெய்து கிணத்தை மூடாதீங்கோ, இருக்கிற மரத்தை எடுக்காதீங்கோ, முடிஞ்சா கிணத்தை பெருசாக்குங்கோ. அந்த தீர்த்தத்தில் எடுத்து ஒரு சொம்பு தீர்த்தம் எடுத்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பமும் தீர்ந்து போடும். இன்னைக்கு அதெல்லாம் நிறையா வந்துட்டே இருக்கேன்னு சொன்னால் அவருக்கு பிடிச்சமானத்தை ஒன்றுமே நம்ம வீட்டில் செய்யாமல் முடிஞ்சத்தை, நான் ஒன்றும் முடியாதத்தை பணங்காசு செலவழித்து ஓஹோன்னு செய்யணும்னா நான் சொல்லவே வரல. இருந்த கிணத்தை துத்து மூடிட்டு இனிமேன்னு சொல்லிட்டோம்னால் அப்போ கிணறுங்கிறதோ தீர்த்தங்கிறதோ பூமாதேவியினுடைய பால், அவள் தாய்ப்பாலாக நமக்கு கொடுக்கறது. அதனால் வராக பெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகாது இருக்கணும்னால் இதில் ஜாகிரதையாக இருக்கணும்னு முதல்ல புரிஞ்சுப்போம். நிறைய மரம் நடுதலாக இருக்கட்டும், ஜலாசயத்தை ஏற்படுத்ததாக இருக்கட்டும், எவ்வளவு தூரம் சொல்கிறா தெரியுமோ, கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு புண்ணியம் உண்டோ குளம் வெட்டுறதுக்கு அத்தனை புண்ணியம் உண்டு. எப்பவுமே தர்மசாஸ்திரத்தில் சேர்த்தே தான் சொல்லுவாள். குளம் வெட்டுறது, கோவில் கட்டுறது, மரம் நடுறது, அது என்னமோ அவளுக்கு ஒன்றா தான் பட்டிருக்கு. ஏன்னா தெய்வத்தை பற்றி சொல்லச்சேவே பிரம்மசவனம் பிரம்மச விருட்ச ஆசீத்துன்னு சொல்கிறோமோ இல்லையோ, பிரம்மமே மரம், பிரம்மமே வனம். அப்போ ஒரு இடத்துல நான் வனத்தை நன்னா வளர்க்குறேன், மரத்தை வளர்க்குறேன்னு சொன்னால் பிரம்மத்தையே வளர்க்குறேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவருக்கு அது பிடிச்சிருக்கு.
ஆகவே இப்ப வராகப் பெருமான் எதற்காக இந்த அவதாரத்தை எடுத்துட்டார்னால், பூமாதேவி தண்ணீருக்குள் மறைந்து போனாள், ஹிரண்யாக்ஷன் அவளை மறைச்சு வச்சுட்டான், அதனால அவளை நாம இழந்தெடுக்கணும். அந்த தேவிக்கு ஒரு கட்டம் வந்திருக்கு, அதிலிருந்து அவளை ரட்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் சுவாமி திருவவதாரம் பண்ணியிருக்கார். ஸ்ரீமன் நாராயணுடைய பல அவதாரங்களில் புராணங்கள்ல முதல்ல சொல்லப்படுற அவதாரம் வராக அவதாரம் தான். சாதாரணமாக நம்ம வரிசையில சொல்லச்சே மத்ஸ்ய கூர்மா வராகன்னு சொல்லுவோம். ஆனா என்னமோ தெரியாது, விஷ்ணு புராணமாட்டம் பாகவத புராணமாட்டம் எடுக்கச்சே 3வது ஸ்கந்தத்திலே வராக புராணம் வந்துடும். மத்ஸ்ய புராணம் வர்றதுக்கு 8வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில போனாதான் அது. ஏன்னா அது யுகந்தோறும் அவதாரங்கள் நடக்கும், ஒரு சுத்தி சுழண்டு வரா மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் வரும். ஒருவேளை இந்த யுகத்தினுடையதை அவர் பின்னாடி சொல்லியிருக்கலாம், அந்த யுகத்தை முன்னாடி சொல்லியிருக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் யுக்திப்படி பார்த்தா கூட வராக அவதாரம் முதல்ல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எதனால நடந்ததுனால், பிரம்மா தம் பிள்ளைய முதல் பிள்ளைய சிருஷ்டித்தார், ஸ்வயம்புவ மனுன்னு அவனுக்கு பேர். அவனை வச்சுன்னு லோகத்தை மேல மேல வளர்க்கலாம், மேல சிருஷ்டி பண்ணுன்னு அவங்ககிட்ட சொல்றார். ஸ்வயம்புவ மனு போய் வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். குடுகுடுன்னு ஓடி வந்தார். திரும்ப தன் தந்தையினிடத்துல வந்து, நான் மக்களை சிருஷ்டிக்க எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பூமாதேவியை காணோம்னு புகார் பண்ணார். வந்து வைக்க வேண்டிய இடமே இல்லைன்னால் அப்ப கட்டமாத்தானே இருக்குன்னுட்டு இதை ரட்சித்து கொடுக்கணும். எங்கே பூமாதேவினா சமுத்திரத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கிறாள் என்று ஸ்வயம்புவ மனு சொன்னார். யோசிக்கிறார் பிரம்மா. யோசிச்சுட்டா மூக்கு விடைச்சது, நெத்தி சுருங்கித்து, அந்த சுருங்கின மூக்குக்குள்ளேருந்து சின்ன பன்னிக்குட்டி வந்து பிறந்தது ஏது நம்ம மூக்குலேருந்து பன்றி பிறந்திருக்கேன்னு நினைக்கிறதுக்குள்ளே யானை அளவுக்கு வளர்ந்தது. ஒரு யானையா இருந்தது 10 யானையா வளர்ந்தது, 10 யானையா இருந்தது 100 யானையா வளர்ந்தது. மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா என்ன விட்டு புராணத்துல பராசரர் சொல்றபடிக்கு பெருங்கேடலாக பகவான் உருவெடுத்து நின்றார். உடனே பிரம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, பரமாத்ம ஸ்தொமைவேகா நான்யோஸ்தி, உன்னை போல அத்விதீயன்னா நீ, உனக்கு நிகரானவனோ மேம்பட்டவனோ இல்லை, தேவரீர் தான் பூமியை ரட்சித்தருள வேண்டும்னு பிரார்த்திக்க பகவான் நிதானமாக நிலத்தை தாண்டினார், சேற்றில் கால் வைத்தார். சேற்றை தாண்டினார், ஜலத்துக்குள் அமிழ்ந்தார். நீண்ட தன் திருமேனியை குறுக்கி கீழே குனிந்தார். 2 கோரை பற்கள், தந்தம்ங்கிற நீண்ட தந்தம் 2 பக்கம் இருக்கிற கோரை பற்களாலே அந்த பூமாதேவியை தொட்டு அவள் அலுங்காமல் குலுங்காமல் மேல தூக்கினார். அப்படி தூக்கிண்டு நின்றுட்டு இருக்கிற வடிவத்தை தான் எல்லா இடத்துலையும் நம்ம சேவிக்கிறோம். ஆசையத்து ஹிமாச்சலம் எங்க போனாலும் குடைவரை கோவில் இருந்து, மலைக்கோவில்கள் இருந்து, பழைய இடத்துல இருக்கிற கோவில்கள் இருந்து இந்த உருவத்தை நீங்க பார்க்காது இருக்க மாட்டேன். நம்ம பக்கத்தில் இருக்காருன்னு சொன்னால் முக்கியமா ஸ்ரீமுஷ்ணத்துல பகவான் ஸ்ரீ பூவராக சுவாமியை எழுந்துள்ளிருக்கார். ஆனா வடநாட்டுல நேபாளத்துல எத்தனை இடத்துல கொடவர கோவில் இருக்காரு தெரியுமோ, பார்த்தீங்கன்னாலே அவ்வளவு அழகா இருப்பார். அழகுன்னு ஒரு பக்கம், பலம். இத்தனை பெரிய பூமாதேவியை அனாயாசமா தூக்கி நிறுத்த வேண்டும் இல்லையோ, அதுவே அந்த பெருமானுக்கு உண்டான பலம். இது மேலோட்டமா கதை இவ்வளவுதான். இப்போ ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும், அப்படி ஒன்றும் புதுசா இப்போ அவதார கதை சொல்ல வேண்டாம். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறது உருண்ட பூமி, அந்த பூமியை தூக்கி நிறுத்தியிருக்கார், வெறும் பூமியை உத்தரணம் பண்ணினார்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பூமியில் அண்டாந்தர் வர்த்திகளான அண்டத்துக்குள் வர்த்திக்கக்கூடிய மக்களை உத்தரணம் பண்ணினார்ங்கிறது முக்கியம். வெறும் பூமிங்கிற அச்சேதனத்தை தூக்கிறதுக்காக பகவான் வரப்போறப்போ அது எப்படியுமே பூமாதேவி தன்னைத்தானே ரட்சிக்கிறதுக்கு தெரியும். இப்ப பகவான் எதற்கு அவதரித்திருக்கார்? அண்டம் கீழே போச்சுங்கிறது ஆச்சரியம் இல்லை, இது தண்ணீருக்குள்ள போல நாம சம்சார அரணவத்துல சிக்கினுட்டோம் இல்லையோ, இவனையும் அதே மாதிரி வெளியில தூக்கி விடணும். அதற்கு தான் வராக பெருமான் அவதாரம். இதை பூமாதேவியை பிரார்த்திக்கிறார். பெருமாள் அவளை தூக்கி தன்னுடைய இடது திருமடியில் அமர்த்தி கொண்டார். நீண்ட மூக்கு, வராகம் பன்றியினுடைய மூக்கு, அந்த மூக்காலே பிராட்டியினுடைய வலது கபோலத்துல தொடரார். அப்படின்னா அவருடைய இந்த கன்னக்கதுப்பு, அந்த கன்னக்கதுப்புல தொட்டு ஏதோ பேச முற்படுறார். அந்த தொடு உணர்ச்சி பட்ட உடனே புது மணப்பெண்ணோ இல்லையோ அப்படியே சிலுத்ததான் பிராட்டி. சிலுத் பேர்பட்ட புருஷோத்தமனாச்சே, அதனால புருஷோத்தமனுடைய ஸ்பரிசத்தை கண்டு சிலிர்த்தாள். அதனால மேனி நடுக்கம் தீர்ந்து கைகூப்பின்னு பிரார்த்திக்கிறார், நம்ம நீர் ரட்சித்து விட்டுட்டீர், ஆனா எனக்குள்ள இருக்கிற மக்களை எப்படி ரட்சிக்க போறீர்னு தெரியலையே, என்ன ரட்சிக்கிறது ரொம்ப சுலபம், அப்ப அவர்களை ரட்சிக்க வேண்டாமான்னால் தேவி ஒன்னை ரட்சிச்சு விட்டா அவளே ரட்சித்து தான் நினைச்சிருந்தேனே, அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. நீர் என்ன இப்ப வராகமா தூக்கிட்டாப்புலே நினைச்சிருக்கிறார்? என்ன என் குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி, இவ யாரும் ஒரு கட்சி இல்லை, என்னன்னா ஒன்னா தூக்கிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனும் மதிவிகற்பத்தாலே அவன் இஷ்டத்துக்கு உம்மை இருக்குன்னு சொல்றவன் பாதினால் இல்லைன்னு சொல்றவன் பாதி.
இருக்குன்னு சொல்ற பாதிக்குள்ளே இப்படி இருக்காருன்னு சொல்றவர், அப்படி இருக்காருன்னு சொல்றவர், அப்படி இருக்காருன்னு சொல்றவர், விதவிதமா ஆளாளுக்கு சொல்லிட்டு இருப்பார். இதிலிருந்து எப்படி காக்க போகிறீர்? அப்ப பெருமான் அவளுக்கு உபதேசம் பண்ணினது வராக புராணம். வராக புராணத்துல முக்கியமான 2 விஷயம் சொல்றார். நாம நித்தியப்படியே முக்கரணங்களினாலும் அவரை ஆசிரியிக்க வேண்டும். மனம், மொழி, மெய் என்ன 3 மனோவாக்காயங்கள்னு சொல்ல முடியும். இந்த 3ஐயும் வராக பெருமானிடத்துல செலுத்த வேண்டும். தேவி, இது ரொம்ப சுலபம். வாயார என்னுடைய நாமத்தை பாட சொல்லு, கைகளார 2 புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லு, எப்போது நமஸ்கரிக்க சொல்லு. காயத்தாலே புஷ்பம் எடுத்து அர்ச்சனை பண்ணட்டும், மனசாலே என் திருமேனியை தியானம் பண்ணட்டும், வாயால வராகா உன் திருவடிகளே சரணம்னு சொல்லட்டும். சொன்னியானால் தானே மெதுவே பக்தி யோகம் முற்றும் பிரபன்னன் ஆவான். அவனுக்கு நான் கொடுக்கறத கொடுக்குறேன்னு பிராட்டிக்கு உறுதி அளித்தார். அவளுக்கு கொஞ்சம் மேனி நடுக்கெல்லாம் தீர்ந்து, நல்ல வேளை நம்ம பர்த்தா நம்ம மட்டும் ரட்சிச்சு விட்டுடல, நம்ம குழந்தைகளை ரட்சிக்கிறேன்னு ஒத்துன்னு இருக்கார். அப்படி சொல்லிட்டீரே, ஆனா அவர்கள் எப்படி உம்மை வந்து அண்ட வேண்டும்னு இன்னும் விளக்கமா சொன்னா தேவலையே. அதுக்காக 2 ஸ்லோகங்கள் சொல்றார் வராக பெருமான். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை வராக சரம ஸ்லோகம்னு சொல்வார்கள். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். தேவி, உங்க குழந்தைகளை கட்டப்பட வேண்டான்னு சொல்லு. எப்ப அவர்களுக்கு மனம், புத்தி, தாத்துக்கள், இந்திரியங்கள் இதெல்லாம் வசப்பட்டு கொஞ்சம் ஒழுங்கான மனநிலையில இருக்கானோ, அப்படின்னா நம்மளை பத்தி நல்லா கணிச்சு வச்சிருக்கார் பெருமாள். இவன்லாம் எப்போவோ ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் நல்லவனா இருப்பான், மற்றபடி அப்படின்லாம் இருக்க மாட்டான். மாசத்துக்கு ஒரு நாள் ஏதோ சுபதினம் கிடைச்சா சரி, இப்போ பரவாயில்ல, அந்த ஒரு நாள்லையாவது வராகனே உன் திருவடிகளே சரணம்னு அவன் சொல்லட்டும் அப்படின்னு சரணம்னு சொல்லியிருந்தானால் அந்த வார்த்தையை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன்னா என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாலும் இல்லையோ, இந்த கூரத்தாழ்வான்னு சொல்லும்போது, ஹே வரத தவகலு பிரசாதாதிருத்தே சரணமிதி வச்சோபி மேனோதியாதுன்னு சாதிக்கிறார். உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் போனால் என்னுடைய நாக்கு பிறண்டு சரணம்னு சொல்லியிருப்பேனா? எத்தனையோ வடவடவடான்னு பேசிகிட்டே இருக்கும். அதில் வரதராஜ பெருமானே சரணம்னு வாக்கில் வரணும்னு சொன்னால் அதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும் இல்லையோ. அது இருக்குன்னு வச்சுப்போமே. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லவனா இருப்ப மாட்டோமா? அது காலங்கார்த்தால வேலையோ கொஞ்சம் சத்தகுணம் உண்மேஷத்திலே உயர்ந்திருந்த நேரத்தில் போய் பிடிச்சுட்டோம்னால் அதுக்கும் பெருமாள் நிறைய மதிப்பெண் கொடுக்குறார். இவர் பரீட்சா அதிகாரியாட்டம் இல்லை, எல்லாம் முழு கணக்கும் ஒழுங்கா இருந்தா தான் போடுவா வள்ளரும். ஆனா பெருமானோ, நீ ஒரு படி எழுதிருந்தியானா அதுக்கு ஒரு 2 எடுத்துக்கோ, இன்னொன்று எழுதிருந்தியானா அதுக்கு ஒரு 1.5 எடுத்துக்கோ, ஏதோ போட்டு உன்னை தேத்தி வெளியில கொண்டுந்தா தேவையில்லைப்போ. எழுதவே இல்லைன்னா எப்படி போடுறதுன்னு தான் இன்னும் அவளுக்கு தெரியல. எழுதியதான் 25, 30, 33 இருந்தா அப்படியே தட்டி கொட்டி கொண்டு விடலாம். ஒருத்தன் எழுதணும் இல்லையோ. இப்போ வராக பெருமான் ஆசைப்படுறது சரணம், ஒருத்தன் வரணுமே. வந்துட்டான்னா அவனுக்கு ஞானம் இருந்ததா, பிறப்பு இருந்ததா, அனுட்டான் இருந்ததா, அப்புறம் பார்ப்போம். என்ன கண்ணனே சொல்றார், வேற சாஸ்திர வாக்கியத்திலையும் பார்த்துருக்கோம். அபிச்சேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்ய பாக் சமயக் கவசித்தோகி சஹ சாதுரேவ சமந்தவ்யா. எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தா கூட எங்கிட்ட சரணம்னு வந்து நின்னுட்டான்னா அவனை சாது கோட்டியுள் கொல்லப்படுவார்னு பாசம். சாதுக்களுடைய கோட்டியில் அவர் ஏத்துக்கிறார்னு சொல்றாருனால் இருக்கலாமே. ஏதேதோ தப்பு தவறு நேத்தி வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு திருந்தி வரலாம், அதை ஒத்துக்கிறார். திருந்தினத்தை ஒத்துக்காம நம்ம தப்பான கண்ணோட்டத்தையே பார்க்கறது லௌகிகம், உலகம். திருந்தினவனை திருந்தினான்னு ஏத்துக்கிறது தான் வைதிகம். அது பகவானுடைய கண்ணோட்டம். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ